வணக்கம். மறைமுக ரிஷிகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி உலகத்தில் அதர்மம் அதிகமாகிட்ட சமயத்தில் அந்த உலகம் அழிஞ்சிட்டு புது உலகம் உருவாகும். அப்படி தான் லெமூரியா கண்டம் அழிஞ்சுது. அதே மாதிரி தான் அட்லாண்டா, அந்த பக்கம் அட்லாண்டிக் கடல் பக்கம் இருந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு ஒரு கண்டம் அழிஞ்சிருக்கு. இந்த பக்கம் லெமூரியா கண்டம் அழிஞ்சுது. இப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி உலகங்களும் அழிஞ்சு அழிஞ்சு புதுசு புது அமைப்பை மாற்றிக்கிட்டு புதுசு புதுசாக தோன்றுதுன்னா மக்களுடைய செயல்பாடுகள் அதர்மங்கள் அதிகமாகிட்டே பிறகு மிருகங்கள் தான் ஒன்று அடித்து வாழுது, சாப்பிடுது. இன்னும் இயற்கையுடைய விதி அப்படி இருந்தாலும் மனிதர்களுக்கு ஒரு ஆறாவது அறிவை கொடுத்து சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளை கொடுத்தும் அவன் தப்பு மேலே தப்பு பண்ணும்போது, அதர்மங்கள் அதிகமாக செய்யும் போது, ஊழல் செய்யும் போது, திருட்டுத்தனம் செய்யும் போது, மோசடி செய்யும் போது அவன் அந்த ஆறாவது அறிவை தவறாக பயன்படுத்தும் போது இந்த உலகம் அழியுது. இதுதான் இயற்கையுடைய விதி. அப்படி அழிஞ்சு 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 மாறும்போது தான் உலக அமைப்பு முறைகள் மாறுது. மிருகங்களுக்கு தங்கம்னா என்னென்னு தெரியாது, தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. அது தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. மிருகங்கள் அது கடவுள் கிடையாது, மதம் கிடையாது. எதுக்கு ஒரே ஒரு தான் அடித்து சாப்பிட வேண்டும். மாமிச சாப்பிடும் மிருகங்களாக இருந்தால் ஒரு உயிரை கொன்று அது வாழ்ந்தாக வேண்டும். ஒன்று இரையாகு, இல்லை ஒன்று இரையாக்கு. இந்த ரெண்டு விஷயந்தான் அதுங்களுக்கு. ஒன்று அது இரையாகணும், இல்லைன்னா இன்னொன்று இரையாக்கணும். இப்படி தான் அதுங்களுடைய வாழ்வியல் முறை. அப்போ மாதிரி செடி கொடி கூட நம்மளுடைய இந்த பஞ்சமுகம் காற்றியும் தண்ணியும் அதையும் இதையும் உறிஞ்சி அதுவும் இப்படி தான் வாழ்ந்து அது உயிர் இருக்குது. அந்த செடி மாமிசம் சாப்பிடாத சில உயிரினங்கள் கூட அந்த செடி கொடிகளை தின்னு தான் உயிர் வாழ வேண்டும். அதை அடித்து தான் அந்த உயிர் வாழணுன்ற மாதிரிலாம் இயற்கையுடைய படிப்பு அப்படி இருக்குது. ஒன்றை அடித்து வாழும் உலகம். அப்படிப்பட்ட உலகத்தில் அது மிருகங்களுக்கு, மிச்ச உயிரினங்களுக்கு. ஆனால் மனிதர்களுக்கு ஏன் ஆறாவது அறிவை கொடுத்தானா? அவன் சிந்திக்க வேண்டும், அவன் செயல்பாடுகள் நல்லா இருக்க வேண்டும். இந்த 400 கோடி 500 கோடி மக்களே நல்லா வச்சுருக்க முடியாத ஒரு ஜென்மமாக தான் இந்த மனித ஜென்மம் இருக்குது. 400 500 கோடி மக்களை நல்லபடியாக வச்சுருக்க தெரியாதவங்களாம் இந்த நாட்டையும் உலகத்தையும் ஆள்றானுங்க. மத சண்டை, ஜாதி சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை, வேற்றுமைகள். ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இல்லாத மனிதன்கிட்ட சிந்தனைன்ற பேரில் படிச்சிட்டோம். என்னத்தை படிச்சிங்க? உலகத்தில் படிப்புக்குன்றது எல்லையே கிடையாது. அவன் வாழ்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் படித்து கொண்டே தான் இருக்க வேண்டும். தினந்தோறும் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொண்டு தான் இருக்க வேண்டும். இதுதான் உலகத்துடைய இயற்கையின் நீதி. இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு எப்படியோ வாழணும், நம்ம வாழற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி விஞ்ஞான ரீதியாக பல கண்டுபிடிப்புகள், நல்ல விஷயங்கள் கொண்டு வந்தாலும் அதை தப்பாக பயன்படுத்த தான் மனிதன் இருக்கிறான். அதனாலேயே தவறுகள் ஆகுது. இயற்கையை சுரண்டுறதாலையும், இயற்கையை அழிக்கிறதாலையும், இயற்கையை ஒழிக்கிறதாலையும் இன்றைக்கி உலகம் மாறுபடுது, உலகம் அழியுது, பூகம்பம் வருது, வருது, சுனாமி வருது, பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் மனிதன் தன்னுடைய ஆறாவது அறிவை தவறாக பயன்படுத்துவது தான். ஆகவே அதர்மங்கள் எங்கேனாலும் அதர்மங்கள், அதனாலேயே உலகம் அழியுது. இன்றைக்கி நல்ல ஆட்சியாளர்கள் எவனுமே கிடையாது. அந்த அளவுக்கு தான் உலகம் பூரா இருக்கிறானுங்க. எல்லாமே கெட்டவனாக இருக்கும்போது உலகம் மட்டும் எப்படி மிஞ்சி நிற்கும்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருந்தும் சிந்திக்காமல் இருக்கக்கூடிய மனித ஜென்மங்கள். இவங்களெல்லாம் என்ன செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? புரியுதுங்களா? சாமியை பேரை வச்சு ஏமாத்துறான், அரசியலை வச்சு ஏமாத்துறான், மக்களை சுரண்டணும்னு நினைக்கிறான், கோடி கோடியாக குவிக்கணும்னு நினைக்கிறான், சுவிஸ் பேங்கில் வச்சுக்கணும்னு நினைக்கிறான், கோடி கோடியாக கொள்ளையடிச்சு ஒரு நீதிபதி வீட்டில் 100 கோடி ரூபா பணம். அவர் அவர் என்ன செய்வார்? அந்த பணத்தை எதுக்கு அப்படி சம்பாதிக்கணும்? நேர்மையாகவும் நியாயமாகவும் வாழ இன்றைக்கி யாரும் தயாராக இல்லை. அந்த மாதிரி ஒரு போலி சமூக முறை வந்துடுச்சு. போலி கல்வி முறை இருக்குது. படித்தவனுங்க எல்லாமே தெரிஞ்சிடணும்னு நினைக்கிற ஒரு தப்பான ஒரு இது இருக்குது. படித்தவங்களாம் அறிவாளியும் கிடையாது, படிக்காதவங்களாம் முட்டாளும் கிடையாது. இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். பட்டறிவு என்பது தான் வாழ்க்கையை பதப்படுத்தும், சரிப்படுத்தும். அவன் அனுபவ அறிவு தான் கலைஞருக்கு பட்டறிவு. இப்படி இந்த பட்டறிவால் அவர் எவ்வளோ பெரிய புகழையும் உச்சியை தொட்டார். புரியுதுங்களா? அதனால் படிப்புன்றது எந்த எல்லைன்னு நம்மளும் முடிவு பண்ணக்கூடாது. கல்விக்கு எல்லையே கிடையாது. ஆனால் இன்றைக்கி மும்மொழி கொள்கை. தாய்மொழியை விட மும்மொழியும் வேணாம், எம்மொழியும் வேணாம். ஹிந்திலாம் ஸ்காட்லாந்துக்காரனால் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. அந்த மொழிக்கு தேசிய மொழி ஆக்க முடியாது. ஒவ்வொரு மாநில மொழியிலையும் கல்வியை கொண்டுட்டு வாங்க. அந்த மாநில மொழியில் சிந்திக்க வைங்க. சிறந்த கல்வி ஆற்றலை கொடுங்க. மக்களுக்கு அதே நேரத்தில் வாழ்வியல் கல்வியை கொடுங்க. பசங்க நல்லா படிப்பாங்க,
சிந்திப்பாங்க, பல விஷயங்களை உருவாக்குவாங்க. அந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய திட்டங்களும் செயலும் இல்லாத தலைவர்கள் தான் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. மக்களுக்கெல்லாம் இலவசமாக கொடுத்துட்டு எல்லாம் மக்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும்னு நினைக்கிறோம். அடி முட்டாள்தனம் அது. மக்களுக்கு இலவசம் கொடுப்பது மக்கள்